2024ல் ரிலீஸ் ஆன இந்த படம் தான் ஏலியன் ரோம்லஸ். படம் பார்க்கறதுக்கு செம்ம விறுவிறுப்பா, செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். படத்தில் 6 பேர் தான் நடிச்சிருக்காங்க. இந்த 6 பேரை வச்ச படத்தை வேற லெவலில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்னா கிடையாது, ஆனால் பிளட் சம்மந்தப்பட்ட காட்சிகள் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அருவருப்பு தன்மையான காட்சிகளும் இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாழடைஞ்ச ரோம்லன்ஸ்னு ஒரு விண்வெளி நிலையம் இருக்குங்க. அந்த நிலையத்துக்குள்ளார இவங்க போகிறாங்க. எதுக்காகனா ஃபியூலை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. இவங்க யுவாகான்னு ஒரு கிரகத்துக்கு போகணும். அதுக்கு போகிறதுக்கு 9 வருஷம் ஆகும். ஆனால் இவங்ககிட்ட ஃபியூல் 3 வருஷத்துக்கு தான் இருக்கும். மீதி அந்த ரோம்லன்ஸுங்கிற விண்வெளி நிலையத்துக்குள்ளே தான் தேட போகிறாங்க. ஆனால் அந்த விண்வெளி நிலையத்தில் ரொம்ப பயங்கரமான ஏலியன்ஸ் இருக்குது. அந்த ஏலியன்ஸுக்கிட்டேருந்து இவங்க எல்லாமே தப்பிக்கிறாங்களா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. போரே அடிக்கல, செம்ம விறுவிறுப்பாக போகுது, செம்ம த்ரில்லிங்காக போகுது. ஜீரோ கிராவிட்டியில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கே புரியும். படம் ஃபுல்லாக விண்வெளியில் தாங்க இருக்கும். போரே அடிக்கல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த கான்செப்டாக இருக்கட்டும், அந்த கிராஃபிக்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கு, எடிட்டிங்கு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும். ஆனால் அது பார்க்குறதுக்கு செம்ம கொடூரமாக இருந்துச்சு. ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஒரு ஏலியன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க.